ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஆரோக்கியமான பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது கூட கார சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு ரைஸ், அதாவது பச்சை அரிசி. அப்புறம் வந்து வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இது வாஷ் பண்ணிவிட்டு நைட்லேயே ஊற வச்சுருங்க. காலைல எழுந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஊறி போயிருக்கும். நம்ம நைட்டே கழுவி வச்சு தண்ணி மட்டும் வடித்து மிக்சியில் மாற்றி தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக, அதாவது இட்லி மாவெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா, அதே போலேயே ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு தோசை. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பச்சை பயிராக நம்ம அவிச்சு கொடுத்தாலோ வேறு எதனா ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுத்தாலோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கார சட்னி வச்சு கொடுங்க, ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.